வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மியில இருந்து சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட், அடுத்ததா அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட். அக்னிவீர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு தனித்தனியா எல்லா நோட்டிபிகேஷனுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எல்லா நோட்டிபிகேஷன்லுமே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலரா தான் இருக்கும். அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது சோல்ஜர்ல இருக்கக்கூடிய 2 போஸ்ட், அக்னிவீர்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாரும் கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேவையில்லாமல் எதுவுமே இதில் வந்து இருக்காது. இப்போ சோல்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, இந்த 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்னிவீரில் ஜிடி, அதாவது ஜென்ரல் டியூட்டி, அடுத்ததா டெக்னிக்கல், அடுத்ததா இது வரைக்கும் கிளர்க்குன்னு இருந்த போஸ்டோட நேம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், அடுத்ததா ட்ரேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய 10th பாஸ், 8th பாஸ், உமன் மிலிட்டரி போலீஸ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே அக்னிவீர் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல உமன் மிலிட்டரி போலீஸ்க்கு மட்டும்தான் ஃபீமேல் கேண்டிடேட் எலிஜிபிள், மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகே, ஸோ நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தாலுமே உங்களுக்கு ஆர்மியில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பா இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஏஜ் லிமிட், ஹைட், செஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 75 சென்டிமீட்டர் மினிமம் செஸ்ட் இருக்கணும். அதுல 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே, மிலிட்டரி போலீஸுக்கு மட்டும், அதாவது உமன் மிலிட்டரி போலீஸுக்கு மட்டும் செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க, ஆனா எக்ஸ்பான்ஷன் மெஷர் பண்ணுவாங்க. எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, உங்களோட நுரையீரல் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான். ஓகே, ஸோ செஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். இப்போ டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 17 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கணும். 1/10/2001 அப்புறம் பிறந்தவராகவும் 1/4/2007 முன்னால பிறந்தவரும், அதாவது இந்த 2 டேட் ஆஃப் பர்த்துக்கு நடுவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். இது 2க்கும் உள்ள இருக்கணும். ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, சிப்பாய் ஃபார்மாக்கு வந்து 19 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். 1/10/99 இருந்து 1/10/2005 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி இதுக்கு ஹைட் 165 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதே மாதிரி அக்னிவீர்ல ஜிடிக்குன்னு இல்லை, எல்லா அதுக்குமே வந்து 17 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான், மினிமம் 17, மேக்ஸிமம் 21. ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10/2003 இருந்து 1/3/2007 இருக்கணும் அக்னிவீர்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே. இதுல அக்னிவீர் ஜிடிக்கு 166 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், டெக்னிக்கலுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இல்லைன்னா ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 162 சென்டிமீட்டர் இருக்கணும், ட்ரேட்ஸ்மேன்ல 10th பாஸ், 8th பாஸ் ரெண்டுக்குமே வந்து 166 சென்டிமீட்டர் இருக்கணும், உமன் மிலிட்டரி போலீஸுக்கு வந்து 162 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகேவா? இப்போ சோல்ஜர் போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஏஆர்ஓ வைஸ் தனித்தனியாலாம் வேகன்சி இருக்காது, தமிழ்நாடு ஃபுல்லாவே சேர்த்து இவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க அப்ளை பண்றப்போ இந்தந்த ஏஆர்ஓ அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஏஆர்ஓக்குள்ள வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையுமே வந்து ஒவ்வொரு ஏஆர்ஓக்குள்ள வச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சென்னை ஏஆர்ஓக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்கலாம் வந்து சென்னை ஆர்ஓக்குள்ள வருவீங்க. அதே மாதிரி திருச்சி ஏஆர்ஓக்குள்ள திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்கலாம் திருச்சி ஏஆர்ஓக்குள்ள வருவீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி, இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்குள்ள வருவீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ உங்களுக்கு எந்த ஏஆர்ஓ அப்படிங்கிறதுல வந்து நீங்க கிளியரா இருக்கணும். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. 13 பிப்ரவரியில இருந்து 22 மார்ச் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரே நாள்ல எல்லாருக்கும் இருக்காது, அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்து ஒரு வாரமோ 2 வாரமோ கூட எக்ஸாம் நடக்கலாம். ஓகே, இதுல எல்லாருமே 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அப்ளை பண்றப்போ எல்லாருமே, நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, நீங்க மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, 250 ரூபா எல்லாருமே பே பண்ணணும். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1 by 1 ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்க 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், அது போக ஒன்னு நீங்க பயாலஜி படிச்சிருக்கணும், இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி. ஓகே, இந்த சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இருக்கணும். அது போக பாட்னி இல்லைன்னா பயாலஜி இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி. ஓகே, இந்த 2 இல்லைன்னா இந்த 1 இருக்கணும். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குரூப்ல படிச்சவங்க தான் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுல
ஓவராலா அவங்களோட பர்சன்டேஜ் வந்து 50% மேல இருக்கணும். ஓவராலா அவங்களோட டோட்டல் வந்து 50% மேல இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே நீங்க 40% மேல ஸ்கோர் எடுத்திருக்கணும். சிப்பாய் ஃபார்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், டி ஃபார்மா முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பி ஃபார்மா முடிச்சிருக்கணும். இதுல டி ஃபார்மா முடிச்சிருந்தீங்கன்னா 55% மேல உங்களோட டோட்டல் இருக்கணும். பி ஃபார்மா முடிச்சிருந்தீங்கன்னா 50% மேல உங்களோட டோட்டல் இருக்கணும். ஸோ ரெண்டுல எது முடிச்சிருந்தாலும் ஸ்டேட் ஃபார்மசி இல்லைன்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். அக்னிவீர் ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஆயிருந்தா போதுமானது. ஓவராலா 45% மேல ஸ்கோர் இருக்கணும். உங்ககிட்ட லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா இருக்கும். அதாவது டிரைவர் ரெக்யர்மெண்ட்டுக்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்றபடி கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை, லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. இதுல மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 33% அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதனால அதை நான் சொல்லல, அது வந்து தேவையில்லை. ஓகே. இப்போ டெக்னிக்கலுக்கு, அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். 12thல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க படிச்சிருக்கணும். அந்த குரூப் படிச்சவங்க தான் எலிஜிபிள். இதுல ஓவராலா வந்து டோட்டல் மார்க் வந்து 50% மேல இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 40% மேல நீங்க மார்க் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஐடிஐயோ இல்லைன்னா டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்கன்னா, ஐடிஐல எந்தெந்த பிரான்ச் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுல ஓவராலா வந்து 50% மேல உங்களோட ஸ்கோர் இருக்கணும். டோட்டல் வந்து 50% மேல இருக்கணும். அடுத்ததா இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே 40% மேல நீங்க எடுத்துருக்கணும். இப்போ ஐடிஐயோ டிப்ளமோவோ ரெண்டுல எதுனாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கணும். இந்த ட்ரேட்ல ஏதாச்சும் ஒன்றுல தான் நீங்க ஐடிஐ பண்ணிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ பண்ணிருக்கணும். இதை தவிர வேற எதுல பண்ணிருக்கீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுல என்னென்ன ட்ரேட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க. அடுத்ததா அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல். இதுக்கு வந்து 12thல நீங்க எந்த குரூப் ஆனாலும் படிச்சிருக்கலாம், நீங்க எலிஜிபிள் தான். இதுல ஓவராலா 60% மேல ஸ்கோர் இருக்கணும். இதுல கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். ஓகே. இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேத்ஸோ, அக்கௌண்ட்ஸோ, புக் கீப்பிங்கோ இதுல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க 50% மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் எலிஜிபிள். இப்போ அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன்ல வந்து 2 இருக்குது, 10th பாஸ் 1, 8th பாஸ் 1. 10th பாஸுக்கு நீங்க 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. 33% கண்டிப்பா எடுத்திருப்பீங்க, அப்பதான் நீங்க பாஸ் ஆயிருப்பீங்க. ஆனால் அதை நம்ம பார்க்க வேண்டாம். அதே மாதிரி 8th பாஸுக்கு அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன்ல 8th பாஸுக்கு நீங்க 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதுமானது. ஓகே. அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அடுத்ததா இந்த ஹைட் வெயிட் சார்ட் வந்து நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் அவைலபிளா இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம்ல சந்துருமேஸ் அபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனல் வரும், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹைட் வெயிட் சார்ட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட ஹைட் வந்து 181 சென்டிமீட்டர் அப்படின்னா மினிமம் அவர் வந்து 59 கிலோ இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவரோட ஏஜ் வந்து ஒருவேளை 17ல இருந்து 20 வயசுக்குள்ளதான் இருக்குதுன்னா மேக்சிமம் வந்து 72.1 கிலோ தான் இருக்கணும். 20 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ள அப்படின்னா மேக்சிமம் 75.4 கிலோ இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு உங்களோட ஏஜுக்கு மினிமம் என்ன மேக்சிமம் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க அந்த பிடிஎஃப்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மினிமம் விட கம்மியாவோ மேக்சிமம் விட அதிகமாவோ உங்களோட வெயிட் இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே. உங்களை வந்து மெடிக்கல்ல வந்து அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இந்த மாதிரி 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1ல வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த ஃபேஸ் 2ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் 2 வந்து ஒரே இதுல வந்து இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், அடுத்ததான் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். இதுல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸாம்ல இருக்க மார்க் மட்டும்தான், அந்த மார்க்கை வச்சா ஃபைனல் செலக்ஷனா இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இருக்க மார்க்கும் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கும் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஃபேஸ் 1 வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆன்லைன்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க அந்த எக்ஸாம் சென்டருக்கு போய் அவங்க கொடுக்குற கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல எக்ஸாம் அட்டன் பண்ணணும். கால்குலேட்டர்லாம் எதுவும் அலோடு கிடையாது, மொபைல் எதுவுமே அலோடு கிடையாது. ஓகே. இதுல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது எம்சிக்யூ டைப்ஸ்னு சொல்லுவாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல கரெக்ட் ஆன்சர் ஏதோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல
ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு வந்து 1 hour டைம். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு வந்து 2 hour டைம். அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஓகே, அதாவது ஒரு கொஸ்டினை தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்குமே இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறதுமே நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல ஜிகேல 10 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 15 கொஸ்டின், பயாலஜில 15 கொஸ்டின், மேத்ஸ்ல 5 கொஸ்டின், டோட்டலா 50 கொஸ்டின் கேட்பாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 4 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தெரியலன்னு அட்டன் பண்ணாம விட்டீங்கன்னா அதுக்கு 0 மார்க். ஸோ டோட்டலா 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். இதுல 200 மார்க்குக்கு எக்ஸாமா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. ஆனா பிசிக்கல்ல நீங்க குவாலிஃபை ஆகணும், பிசிக்கல்ல பாஸ் ஆகணும். ஆனா பிசிக்கலுக்கு எந்த ஈவெண்ட்டுக்குமே இந்த போஸ்ட்டுக்கு மார்க் கிடையாது. அதே மாதிரி சிப்பாய் ஃபார்மா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்குது. பார்ட் 1ல ஜிகே, இதுல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் 2ல ஃபார்மசி 1 ஃபார்மசி 2 இருக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசி 1ல 30, ஃபார்மசி 2ல 20 கொஸ்டின். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின். இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல மினிமம் நீங்க வந்து 100 மார்க் எடுத்தாகணும். அதுல பார்ட் 1ல 40 மார்க், பார்ட் 2ல 60 மார்க் எடுத்தாகணும். ஸோ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த சிப்பாய் ஃபார்மாக்கு மட்டும்தான் கோர்ஸ் இல்ல, மத்த எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, மத்த சோல்ஜர், அடுத்தது மத்த அக்னிவீர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அதுலயும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததா அக்னிவீர்ல வரக்கூடிய ஜிடி, ட்ரேட்ஸ்மேன்ல வரக்கூடிய 10th பாஸ் டு 8th பாஸ், அடுத்ததா உமன் மிலிட்டரி போலீஸ். இது மூணுக்குமே சேம் சிலபஸ், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, இதுல ஜிகேல 15 கொஸ்டின், சயின்ஸ்ல 15 கொஸ்டின், மேத்ஸ்ல 15 கொஸ்டின், ரீசனிங்ல 5 கொஸ்டின், டோட்டலா 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். இதுல பிசிக்கலுக்கு மார்க் உண்டு. ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு, அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு வந்து ஜிகேல இருந்து 5 கொஸ்டின், பிசிக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில இருந்து 10 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 5 கொஸ்டின், டோட்டலா 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 4 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, எல்லாத்துலயுமே நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா 0 மார்க். எனக்கு அந்த கொஸ்டின் தெரியலன்னு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 0 மார்க். ஸோ தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாம ஸ்கிப் பண்றது தான் நல்லது. ஸோ தெரியாம அட்டன் பண்ணி தப்பா இருந்துச்சுன்னா மைனஸ் மார்க் இருக்குது. ஓகே, ஸோ இதுல வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, எதுல எல்லாம் 50 கொஸ்டின் சொன்னனோ அது எல்லாத்துக்குமே வந்து 1 hour டைம். இதுக்கு மட்டும்தான் 100 கொஸ்டின், இதுக்கு வந்து 2 hour டைம் கொடுப்பாங்க. மற்ற எல்லாத்துக்குமே 1 hour தான் டைம். ஓகே, அடுத்ததா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இல்லைன்னா ஸ்டோர் கீப்பர். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஜிகேல 5 கொஸ்டின், சயின்ஸ்ல 5 கொஸ்டின், மேத்ஸ்ல 10 கொஸ்டின், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து 5 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின். இங்கிலீஷ்ல இதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, இங்கிலீஷ் கம்ப்ளீட் சிலபஸ் நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதை படிச்சா போதுமானது. கன்ஃபார்மா உங்களால இதுல ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து 50 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 4 மார்க், தப்பா அட்டன் பண்ணா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, இதுக்குமே வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க. இதுல 200 மார்க்கு எக்ஸாமா, 200 மார்க்குக்கு எதெல்லாம் எக்ஸாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் பிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. ஆனா பிசிக்கல்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் வந்து பாத்துருங்க. ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் தான். ஸோ இதுல நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். நீங்க இந்த போஸ்ட்டுக்குலாம் இப்ப எலிஜிபிளா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிருங்க. இது நான் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோ தான், பட் அப்ளை பண்ற ப்ரொசீஜர் அதே தான். அப்படின்னால இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணிருங்க. அடுத்ததா ஜிடிக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஜிடினா அதுல வந்து ட்ரேட்ஸ்மேனும் கவர் ஆகும், உமன் மிலிட்டரி போலீஸும் கவர் ஆகும். ஸோ அந்த மூணுக்குமே சேர்த்து இந்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலுக்கான சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே, அதாவது சோல்ஜர்ல வரக்கூடிய நர்சிங் அசிஸ்டன்ட், அடுத்தது அக்னிவீர்ல இருக்கக்கூடிய ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல், ஸ்டோர் கீப்பர், இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து நம்மளோட ஆப்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா 1499 அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஆனா இது நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. நீங்க டைரக்டா எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா 999 பே பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நீங்க நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு சேட்ல சென்ட் பண்ணிடுவோம். அதுல நீங்க பே பண்ணிட்டு ஒரு 24 hour வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த கோர்ஸுக்கு வந்து 999 பே பண்ணீங்கன்னா 3 year வேலிடிட்டி உண்டு. வெறுமனே இந்த ஆர்மிக்கு மட்டும் கிடையாது, அக்னியில் வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ், அடுத்ததான் நேவி, அதுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸும் அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர்,
அடுத்தது ஸ்டெனோகிராஃபர், அடுத்தது ஆர்பிஎஃப்ல வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், ஏஎஸ்ஐ, ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க 3 வருஷம் வந்து எந்த எக்ஸாமுக்கு வேணாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் படிச்சா போதுமானது. ஓகே, தனித்தனியா ஃபோல்டர் போட்டு கொடுத்துருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாத்துக்குமே வீடியோவும் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் வேணா நீங்க வந்து பிரிண்ட் போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். ஓகே, எல்லா கிளாஸுமே பேசிக் லெவல்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். நீங்க ஒரு பிகினர், உங்களுக்கு எதுவுமே தெரியலாட்ட கூட உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆண்ட்ராய்ட் ஆப்க்கான லிங்க் இருக்குது, iOS ஆப்க்கான லிங்க் இருக்குது, வெப்சைட்க்கான லிங்க்கும் இருக்குது. iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சந்துருமேசன் சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சேட்ல ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும். சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீஸ், அடுத்தது அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவோம். அதுல நீங்க ஃபீஸை பே பண்ணிட்டு இந்த சேட்லயே நீங்க பே பண்ண ரெசிப்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, ஸோ நீங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேட்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு 2 hour கிட்ட வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பே பண்ணுங்க. ஸோ இதுல நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புறப்போ தெளிவா அனுப்புங்க. யாருக்கு அனுப்பியிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க, இந்த டிரான்சாக்ஷன் நம்பர், இதெல்லாம் தெரியுற மாதிரி அனுப்புங்க. ஓகே, இப்போ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா ஓப்பன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல எதுவுமே இருக்காது. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையா, உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 24 hours கழிச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க. பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இல்ல 2-3 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சிஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அதுல மேல கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னிவீர்னு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம்னு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அக்னிவீர்ங்கிற ஃபோல்டர்ல ஏர்ஃபோர்ஸுக்கும் இருக்கு, ஆர்மிக்கும் இருக்கு, நேவிக்கும் இருக்குது. ஆர்மிங்கிற ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு இருக்குது. இதே தான் உமன் மிலிட்டரி போலீஸுக்குமே. அடுத்தது டெக்னிக்கலுக்கு இருக்குது. கிளர்க்குனா வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இதோட நேம் வந்து மாத்திருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அக்னிவீருக்கு வந்து இந்த ஃபோல்டர்ல இருக்குது. இப்போ நீங்க வந்து நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு படிக்கிறீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல ஆர்மி, டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில என்ன கொடுத்துருக்கணும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டைம் இருந்தா மட்டும் செகண்ட் ப்ரியாரிட்டில கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. இதுல ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கும் டெக்னிக்கலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அதுக்குள்ளேயே ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் கொடுத்துருக்கேன், அதுக்கான டைம் டேபிளுமே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டைம் டேபிளை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பருக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கிடையாது, இப்பதான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ டைப்பிங் டெஸ்ட்லயே நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் எக்ஸாம் நடக்குதுல்ல அந்த டைம்லயே டைப்பிங் டெஸ்ட்டும் நடந்துடும். யாருக்கு? அக்னிவீர்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான். நீங்க ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலோ ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு கிடையாது, டெக்னிக்கலுக்குமே வந்து கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் டைப்பிங் டெஸ்ட் உண்டு. அது எப்படி இருக்கும்னா 30 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல குவாலிஃபை ஆகிறவங்க தான் phase 2க்கு குவாலிஃபை ஆவீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ phase 2 ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சோல்ஜர், நர்சிங் அசிஸ்டன்ட், ஃபார்மா, சிப்பாய் ஃபார்மா, இந்த ரெண்டுக்குமே வந்து சேமா தான் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் வந்து சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். இது 5 நிமிஷம் 45 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததா வந்து புல்லப்ஸ் எடுக்கணும். ஓகே, இது வந்து நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. குவாலிஃபை ஆகிறதுக்கு எத்தனை எடுக்கணும்னா மினிமம் 6 புல்லப்ஸ் வந்து எடுக்கணும். ஓகே, மினிமம் 6 புல்லப்ஸ் எடுத்தா போதுமானது. அதான் 9 feet டிச் ஜம்ப் வந்து இருக்கும். ஓகே, இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. ஜிக்ஸாக் பேலன்ஸும் இருக்கும், அதுலயும் குவாலிஃபை ஆனா போதுமானது. இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு எக்ஸாம் அப்படிங்கனால இதுல எல்லாத்துலயும் நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. இதுக்கு மார்க்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, உங்களோட ஹைட், செஸ்ட் எல்லாமே வந்து நீங்க ரேலிக்கு போறப்பவே வந்து மெஷர் பண்ணிடுவாங்க. அடுத்ததா அக்னிவீர்ல வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் டெஸ்ட் தான், பிசிக்கல் டெஸ்ட் வந்து சேமா தான் இருக்கும். உமன் மிலிட்டரி போலீஸுக்கு இது கிடையாது, அது என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். ஸோ மேலுக்கு, ஓகே, மேலுக்கான அக்னிவீர் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், ஸ்டோர் கீப்பர் எல்லாத்துக்குமே வந்து சேமா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே சேம் டெஸ்ட் தான். இதுல ஸ்டோர் கீப்பருக்கும், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், அடுத்த டெக்னிக்கல், இந்த ரெண்டுக்குமே வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, இது எல்லாத்துலயும் நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது, இதுக்கு மார்க் எல்லாம் கிடையாது. ஓகே, ஆனா ஜிடிக்கோ ட்ரேட்ஸ்மேனுக்கோ நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மார்க்கும் உண்டு.
இதுல நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங். ஓகே, இது வந்து 5.5 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 60 மார்க். 5 நிமிஷம் 45 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 48 மார்க். இப்போ வந்து நான் டெக்னிக்கல் இல்லைன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னா நீங்க 48 மார்க் எடுத்தா போதுமானது. அதாவது இந்த இதை பண்ணா போதுமானது, உங்களுக்கு மார்க் கிடையாது. 5 நிமிஷம் 45 செகண்ட்ல வந்தா போதுமானது. அடுத்ததா புல்லப்ஸ். ஓகே, புல்லப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 எடுத்தீங்கன்னா 40 மார்க், 9 எடுத்தா 33 மார்க், 8 எடுத்தா 27 மார்க், 7 எடுத்தா 21 மார்க், 6 எடுத்தா 16 மார்க். இப்போ டெக்னிக்கல் இல்லைன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க 6 எடுத்தா போதுமானது. 9 ஃபீட் டிச் ஜம்ப் இருக்கும், அதே மாதிரி ஜிக்ஸாக் பேலன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகே, இதுக்கு மார்க் எதுவுமே கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா உமன் மிலிட்டரி போலீஸுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். 7.5 நிமிஷத்துல வந்தா குரூப் 1. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் இருக்கும். அது எவ்வளவு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதே மாதிரி 8 நிமிஷத்துல வந்தீங்கன்னா குரூப் 2, அதோட கம்மியான மார்க் இருக்கும். உங்களுக்கு 10 ஃபீட் லாங் ஜம்ப் இருக்கும், அதே மாதிரி 3 ஃபீட் ஹை ஜம்ப் இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிச் ஜம்ப் கிடையாது, டிச் ஜம்ப் வந்து கிடையாது, லாங் ஜம்ப் மட்டும்தான் உண்டு. ஓகே, அதனால பயப்படாம தாண்டலாம். டிச் ஜம்ப்னா வந்து நடுவில் தண்ணி இருக்கும், அதை தாண்டணும். அது நிறைய பேர் பயந்துட்டே தாண்ட மாட்டாங்க. ஓகே, அதனாலதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே உண்டு. ஓகே, நீங்க சோல்ஜருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அக்னிவீர்ல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இந்த வருஷத்துல இருந்து அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, இதை ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு 4-5 வருஷத்துல வந்து நிறைய பேர் இதுல சோல்ஜரா இருந்தவங்க, அக்னிவீரா இருந்தவங்க, அந்த மாதிரி பார்த்தா நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் சூசைட் பண்றாங்க, கூட இருக்கிறவங்களே வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கிறனால மென்டலி அவங்க வந்து ஃபிட்டா இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்தனாலதான் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களோட மென்டல் ஃபிட்னஸை செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லாம மென்டலி நீங்க ஃபிட்டா இருக்கணும். ஓகே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு லீவு கிடைக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை ஈஸியா எடுத்துக்க கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு அதனால ப்ராப்ளம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து இதுல தாக்கு பிடிக்க முடியாது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல எப்பவுமே இருக்கிறது தான். ஓகே, அதுல வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, 2 2 இருக்கும். 1ல வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கொடுத்து அதை ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. கொஸ்டின் எல்லாமே பிராக்டிகலா டே டு டே லைஃப்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்க இந்த செலக்ஷன்ல செலக்ட் ஆகல, ஃபெயில் ஆயிட்டீங்க, உங்களோட ஏஜ் முடிஞ்சு போயிடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல நெகட்டிவா 3 ஆப்ஷன் இருக்கும், பாசிட்டிவா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க பாசிட்டிவான ஆப்ஷனை சூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி திடீர்னு நீங்க இப்போ சர்வீஸ்ல இருக்கிறப்போ உங்க பாட்டி இறந்துட்டாங்க, உங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதுலயுமே வந்து பாசிட்டிவா நெகட்டிவா 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குதுங்கிறத செக் பண்ற மாதிரி தான் இதுல வந்து இருக்கும். ஓகே, இது ரொம்ப டஃப்பானதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இதை நீங்க வந்து ஈஸியா குவாலிஃபை ஆயிடலாம். இப்ப சோல்ஜரா போறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே கிடையாது. ஓகே, அதாவது அதுக்காக எந்த ரூலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனா அக்னிவீரா போறவங்களுக்கு வந்து 4 வருஷம் தான் அவங்களுக்கான சர்வீஸ் பீரியட். ஓகே, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இதுல ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு 250 பேரை வந்து பெர்மனன்ட் கமிஷன்ல எடுத்துருவாங்க. பெர்மனண்டா சோல்ஜர் ரேங்குக்கு வந்து அவங்கள எடுப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வெளியில வரணும். ஓகே, ஸோ 25% மெம்பர்ஸை வந்து இதுல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ மற்றவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுல லீவுன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 நாள் லீவ் கொடுப்பாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சினா உங்களுக்கான ப்ராப்ளமை பொறுத்து சிக் லீவ் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு மெடிக்கல் கார்டு, அதுக்கப்புறம் கேண்டீன் கார்டு எல்லாமே அந்த 4 வருஷத்துல வந்து நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்மி கேண்டீன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் 4 வருஷம் சர்வீஸ்ல இருக்கும்போது மட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததா இதுல வந்து நீங்க சர்வீஸ்ல இருக்கிறப்போ உங்க நேம்ல வந்து 48 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது இதுல உங்களுக்கு சர்வீஸ்ல இருக்கிறப்ப ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்க நாமினின்னு உங்க அம்மா பேரையோ அப்பா பேரையோ கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து போகும். ஓகே, இது வந்து சேஃப்டிக்காக கொடுக்கறது. அடுத்ததான் நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வர்றப்போ நீங்க எந்த லெவல் ஸ்கில்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இது எதுக்காகனா, இதை வச்சு நீங்க பிரைவேட் கம்பெனிஸ்ல நிறைய இதுல வந்து வேலைக்கு போக முடியும், அதுக்காக தான். இது மட்டும் இல்லாம இதுல 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வர்றப்போ உங்களுக்கு ரயில்வேல கண்டிப்பா கோட்டா கொடுத்துருவாங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல கண்டிப்பா கோட்டா கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அக்னிவீரா இருக்கிறவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, மாசம் அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். ஆனா உங்க கைக்கு கிடைக்கிறது 21,000 தான் கிடைக்கும். ஓகே, மிச்சம் 9,000 வந்து பாத்தீங்கன்னா
உங்களுடைய அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். அதே அளவு இன்னொரு 9,000 வந்து கவர்மெண்ட்டும் அதே அக்கௌண்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செகண்ட் இயர்ல உங்க கைக்கு கிடைக்கிறது 23,100 ரூபா, ஃபோர்த் இயர்ல 28,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் ஆகிற அமௌண்ட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ற அமௌண்ட் எல்லாம் சேர்த்து நீங்க 4 வருஷம் கழிச்சு வெளியில வர்றப்போ பல்கா 10 லட்ச ரூபா உங்க கையில வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த 10 லட்ச ரூபா எதுக்குன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்த உடனே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காது. ஸோ இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம், இல்லைன்னா 4-5 மாசம் ஆகலாம். அந்த டைம்ல உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்பளமும் நல்ல சம்பளம் தான். வெளியில வர்றப்பவுமே வந்து உங்களுக்கு இந்த சேவா நிதி அப்படிங்கிறது வந்து நல்லாவே தான் இருக்கும். ஓகே, அதை வச்சு நீங்க வேற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடிக்கலாம். இப்போ இதுல வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இல்லைன்னா இப்போ சர்வீஸ்ல இருக்காங்க, இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா அதுல போனஸ் மார்க்குமே கொடுக்குறாங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல அவைலபிளா இருக்குது. அதில் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படின்னாலும் இதை நான் வந்து சொல்லலை. இதுக்கு முந்தின வீடியோஸ்ல தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க பழைய வீடியோஸ் பார்க்கலாம், இல்லைன்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்மளுடைய சந்துருமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்குது. அதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து போனஸ் மார்க் உண்டு. ஓகே, நீங்க சோல்ஜர் டெக்னீஷியன் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு, ஓகே, சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுல என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு 5 மார்க்கும், பி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு 10 மார்க்கும், சி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு 15 மார்க்கும் கொடுப்பாங்க. சி சர்டிபிகேட் இருக்குது, நீங்க ரிபப்ளிக் டேல வந்து பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சிப்பாய் பார்மசிக்கு வந்து சேம் தான். ஓகே, ஏ சர்டிபிகேட், பி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட்டுக்கு 5, 10, 15 மார்க், ரிபப்ளிக் டேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா 20 மார்க். அடுத்தது அக்னிவீர் ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தா 5 மார்க். ஜிடிக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அக்னிவீர் ஜிடி. அடுத்ததான் வந்து ஸ்டோர் கீப்பர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இல்லைன்னா டெக்னிக்கல், இல்லைன்னா ட்ரேட்ஸ்மேன், எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகே, இதுல ஏ சர்டிபிகேட்டுக்கு எல்லாத்துக்குமே 5 மார்க் தான், பி சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே 10 மார்க் தான், சி சர்டிபிகேட் வச்சிருந்தா ஜிடியில 20 மார்க். மற்ற 3லையுமே, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், இந்த 3லையுமே வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க். ஓகே, இது மட்டும் வேரி ஆகுது. அதே மாதிரி நீங்க ரிபப்ளிக் டே பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா ஜிடிக்கு மட்டும் 25 மார்க், மற்றதுக்கெல்லாம் 20 மார்க். இதெல்லாம் போனஸ் மார்க், நீங்க எக்ஸாம்ல எடுத்தது போக எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க்கும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி உமன் மிலிட்ரி போலீஸ்ல ஏ சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தா 5 மார்க், பி வச்சிருந்தா 10 மார்க், சி சர்டிபிகேட் வச்சிருந்தா 20 மார்க். சி சர்டிபிகேட் பிளஸ் பரேட்ல ரிபப்ளிக் டே பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா 25 மார்க். ஓகே, இப்போ அக்னிவீர் டெக்னிக்கல். ஓகே, அக்னிவீர் டெக்னிக்கல்ல வந்து வேற ஒரு சில போனஸ் மார்க்கும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஐடிஐயோ இல்லைன்னா டிப்ளமோவோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். இதுல 10th + 2 இயர் ஐடிஐ பண்ணிருந்தீங்கன்னா 20 மார்க் போனஸா கொடுக்குறாங்க. 10th + 2 இயர் இல்லைன்னா 3 இயர் டிப்ளமோ பண்ணியிருந்தா 30 மார்க் போனஸ். 12th முடிச்சுட்டு 1 இயர் ஐடி பண்ணியிருந்தா 30 மார்க் போனஸா கொடுப்பாங்க. 12th முடிச்சுட்டு 2 இயர் ஐடிஐ பண்ணியிருந்தா 40 மார்க் போனஸ். 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 50 மார்க் போனஸ்லயே கிடைச்சிருது. ஓகே, ஸோ 50 மார்க் அப்படிங்கிறப்போ எவ்வளோ அதிகமான மார்க்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிப்ளமோ படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்களுக்கு சூப்பரான போனஸ் மார்க் வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க கொஞ்சம் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் என்னால் எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோல கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு வேற எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நம்ம முன்னால போட்டிருந்த வீடியோஸுமே அவைலபிளா இருக்குது, அதையும் நீங்க பாருங்க. அதுல டீட்டெயில்டா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் முடிஞ்சா நீங்க பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்ல இந்த அளவுக்கு தெளிவா எனக்கு தெரிஞ்சு எந்த சேனலுமே சொல்லல. விளம்பரம் பண்ற மாதிரி 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் வந்திருக்கு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்றாங்க. ஸோ தெளிவா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து நான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணாதான் முடியும். ஓகே, ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டினியூஸா கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.